10 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்தது. 1960ஆம் ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் என்பது இன்றைய மதிப்பில் சுமார் 3650 கோடியாக இருக்கும். இதுவரை எந்த இந்திய திரைப்படமும் இந்த அளவு வசூல் சாதனை செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் மிக விலை உயர்ந்த டிக்கெட்டுகள் ரூபாய் 50 காசாக இருந்தது. இன்று சராசரி சினிமா டிக்கெட்டின் விலை 200 ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது. திலீப் குமார், மதுபாலா, பிரவித்ராஜ் கபூர், துர்கா கோட்டே மற்றும் அஜித் நடித்த முகல்-இ-ஆசம் என்ற திரைப்படம் ஒரு வரலாற்று காவியமாகும். இது முகலாய இளவரசர் சலீம் தனது தந்தையான பேரரசர் அக்பருக்கு எதிரான கிளர்ச்சி மற்றும் வேசி அனார்கலியின் கதையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் முகல்-இ-ஆசம் என்ற திரைப்படத்தின் டிக்கெட்டுகள் மட்டும் 10 கோடி டிக்கெட்டுகள் விற்பனையானது.